என்ன பொண்ணி வாய் நிறைய சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். அவ சின்ன பொண்ணு கம்மி கம்மியா சாப்பிடுவா. கையில வேற அடிபட்டு இருக்கு. சாப்பிட்டாதான் உடம்புக்கு தெம்பு வரும். இந்தா சாப்பிடு. இல்ல 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 சக்தி. சாப்பிடு. என்ன நடக்குதுங்க? அவளுக்கு ஊட்டி விடுற அளவுக்கு ரெண்டு பேரும் இவ்வளவு நெருக்கமாயிட்டீங்களா? ஹே வா பிரீத்தி. வாங்க பிரீத்தி. அதான் வந்துட்டாங்கல்ல, நீ பேசாம சாப்பிடு. திருப்பி பொறையறதுக்கா? அமைதியா உட்காரு பிரீத்தி. இந்த சாப்பிடு சாப்பிடு. போதுங்க. என்ன திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஃபைல்ஸ்ல சைன் வாங்கணும். உங்களுக்கு ஃபோன் பண்ண ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது, அதான் கிளம்பி வந்துட்டேன். சாரி பிரீத்தி, இந்த போன்ல சமையல் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அதுல சார்ஜ் போயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்பவே சார்ஜ் கம்மியா இருந்தது, சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். மறந்துட்டேன் சார்ஜ் போட்டு. பரவாயில்ல சக்தி. ஆமா, நீங்க என்ன பொன்னிக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கீங்க? அதை ஏன் கேக்குற பிரீத்தி? நீ ஏன் பாரு பொன்னி, உன் கை காட்டேன். ஐயோ, என்னாச்சு பொன்னி? அத நான் சொல்றேன். இவ என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, என்ன பொன்னி இது? போய் ஒரு போஸ்டர்க்கா இவ்ளோ ரிஸ்க் எடுப்பீங்க? அத்தை மாமா போஸ்டரை அவங்க கிழிக்க போனாங்கன்னதும் என்னால அதை தாங்கிக்கவே முடியல. அதான் என்ன அறியாம நான் அப்படி பண்ணிட்டேன். ரெண்டு கையிலயும் இப்படி அடிபட்டிருக்குன்னா உங்களால எந்த வேலையும் செய்ய முடியாதே. வேலை எங்க பாக்குறது? என்னையே சக்தி தான் பாத்துக்கிறாரு. ஆமா நான் தான் அவளை சின்ன குழந்தை மாதிரி பாத்துக்கிறேன்னா பாரு. அவ டெய்லியும் குளிக்கிறங்கிற பேர்ல என்ன பண்ணுவா தெரியுமா? தலையில் தண்ணி ஊத்திட்டு வந்துருவா. அதுக்கப்புறம் நான் தான் அவளை உட்கார வச்சு தலதை வட்டி ஹேர் ட்ரையர் எல்லாம் போட்டு ஜடெல்லாம் பின்னி விடுவேன்னா பாரு. இதெல்லாம் விடு, புடவையே நான் தான் கட்டி விடுவேன்.